மதில் மேல் பூனை அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் என்னடா ஆக போகுது இவர் டொனால்ட் ட்ரம்ப் வந்தா அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஜஸ்டின் ட்ரூடோ பிடிக்காது. இவர் பதவி ஏற்கும் போது அவர் தான் பவர்ல இருக்க போறாரு. அண்ட் பார்லிமெண்ட் வேற இங்க கூடாது, ஏன்னா பார்லிமெண்ட் வந்து ப்ரோரோகேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இவர் பதவி ஏற்ற உடனே என்ன நடக்க போகுது அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஓகே, ப்ரோரோகேட் பண்ணி இப்ப அடுத்த ஒரு 2ல இருந்து 3 மாசம் இருக்கு. யாரு வரப்போறா அப்படின்னு வரும்போது லிபரல் பார்ட்டில நிறைய நேம்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போன வீடியோல சில நேம்ஸ் எல்லாம் நான் சொன்னேன். போன டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் கிறிஸ்டியா ஃப்ரீலண்ட், மார்க் கார்னி, பேங்க் ஆஃப் கனடாவோட எக்ஸ் கவர்னர், அது மட்டும் இல்லாம டாமினிக் லாப்லாங்க், இவங்க தான் டாப் 3 கண்டெண்டர்ஸ்னு சொல்லலாம். பட் இந்தியன் மீடியால வந்து நிறைய என்ன பேரு அடிப்படுது அப்படின்னா அனிதா ஆனந்தோட நேம் அடிப்படுது. அது ஏன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தர் வந்து கேபினட் மினிஸ்ட்ரியில இருக்கும்போது நம்ம ஆட்கள் வந்து அதை ரொம்ப பெருசா பப்ளிஷ் பண்ணி ப்ரொமோட் பண்றது வந்து ரொம்ப ஒரு வழக்கம். ஆனா அனிதா ஆனந்துக்கு மேல இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அனிதா ஆனந்த் அந்த பிளேஸுக்கு வருவாரா அப்படின்றது சொல்ல முடியாது.